நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசுவினாலும் பரிசுத்தாவியினாலும் கிருபையும் சமாதான ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் இனி வரும் சகல நாட்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் என்னுடைய உள்ளத்தில் வைத்ததான ஒரு தலைப்பு ஆராதனை. ஆராதனை என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது மனுஷனை கர்த்தர் சிருஷ்டிப்பதற்கு காரணமே என்னன்னா, ஒரு பரிசுத்தமுள்ள சன்னதியை தனக்கென்று உருவாக்கி அந்த பரிசுத்தம் உள்ள சன்னதி தன்னை சேவிக்கிறவர்களாய் மாற வேண்டும், அதாவது தன்னை ஆராதிக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாயிருந்தது. ஏற்கனவே அவரை ஆராதிக்கும்படி சிருஷ்டிக்கப்பட்ட கேருபு பிசாசாய் மாறி தேவ சமூகத்திற்கு மேலாக ஏறுவேன் என்று சொல்லி தன்னுடைய இருதயத்திலே பெருமை கொண்டது நிமித்தம் கர்த்தர் அவனை கீழே தள்ளிவிட்டார். அவன் பிசாசாக மாறிவிட்டான். அவன் சேனைகளும் அப்படியே இன்னைக்கு பிசாசு பேயின்னெல்லாம் சுத்திக்கிட்டு நடக்குன்னு வச்சுக்கோங்க. ஆண்டவர் அந்த இடத்தை கம்ப்ளீட் பண்றதுக்கு தான் தன்னுடைய சாயலின் படியும் தன்னுடைய ரூபத்தின் படியையும் மனுஷனை சிருஷ்டித்தார். ஆதாம் முதற்கொண்டு தன்னை ஆராதிக்கிற ஒரு சன்னதி வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். மல்கியாவிலே எழுதப்பட்டிருக்கிறது, ஒருவனை அல்லவா அவர் படைத்தார். ஏன் ஒருவனை அவர் படைத்தார்? ஆவி அவரிடத்திலே சம்பூரணமாயிருந்ததே. ஒரே நேரத்தில் எத்தனை பேரை வேண்டுமென்றாலும் சிருஷ்டிக்கிற வல்லமை அவருக்கு இருந்ததே. ஆவி அவரிடத்தில் இருந்தது. அப்படி இருந்தும் ஏன் ஒருவனை படைத்தார்? எதற்காக படைத்தாரா? பரிசுத்தமுள்ள ஒரு சன்னதியை கர்த்தருக்கு உருவாக்கும்படியாக ஒருவனை படைத்தார். அப்படி ஒருவனாக படைக்கப்பட்ட போது கூட அந்த சன்னதி அவரை என்ன பண்ணிட்டு ஏமாற்றி விட்டது. செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் விட்டுவிட்டது. முதலாவது தேவனை ஆராதிக்கிற மனிதனாக வேதத்திலே யார் வெளிப்படுகிறது? ஏனோக்கு வெளிப்படுகிறான். ஏனோக்குக்கு பின்பு தேவனோடு கூட இணைந்து நடக்கிறவனாக நோவா வெளிப்படுகிறான். நோவாவோடு கூட அந்த சன்னதியும் முடிந்து போகிறது. ஜலத்தினாலே பூமி முழுவதும் மனுக்குலம் முழுவதும் மிருக ஜீவன்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறது. நோவாவும் அவன் குடும்பமும் கர்த்தர் முன்குறித்த மிருகங்களும் பறவைகளும் எல்லாம் ஊரும் பிராணிகள் எல்லாம் அந்த பேழைக்குள்ளாய் ஜோடு ஜோடாக பாதுகாக்கப்படுகிறது. ஜலப்பிராயணம் நின்று போயிற்று, பூமியிலே ஜலம் அற்றி போயிற்று. இப்ப ஆதாமுக்கு கொடுத்தது ஒரு கட்டளையை நோவாவுக்கு கொடுக்கிறார். ஆதாமுக்கு என்ன சொன்னார்? பலுகி பெருகி பூமியை நிரப்ப வேண்டும் என்று. அதே போல இப்ப நோவாவுக்கு கொடுக்கிறார். ஆதாம் கிட்ட சொல்லும் போது ஆதாம் மட்டும்தான் இருந்தான், ஏவாளும். இப்ப நோவாவினுடைய 3 குமாரர்கள், மருமக்கள், அவனுடைய மனைவி இருக்கிறார்கள். ஆனா அதுக்கு பிறவைக்கு நோவா பிள்ளை பெற்றானா என்றால் இல்லை. அவனுடைய குமாரர்களாகிய சேம், காம், யாபேத் என்பவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். அவர்களும் தேவ திட்டத்தோடு கூட இணைந்து தேவன் தங்களை உருவாக்கினதான அந்த திட்டத்திலிருந்து விலகி போனார்கள். இப்ப கர்த்தர் எங்க வாராரு? ஆபிராம் என்கிறதான பின்னாட்களிலே தேவனாலே ஆபிரகாம் என்று பெயரிடப்பட்ட ஆபிராமை அழைக்கிறார். ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து வெளியே வர வைக்கிறார். தேவனுடைய நோக்கம் என்ன? ஆபிரகாமின் சன்னதியை தன்னுடைய சன்னதியாக உருவாக்கி தன்னை ஆராதிக்கிறவர்களாய் மாற்ற வேண்டும். ஆபிரகாமின் காலத்தில் இது நடந்துச்சான்னா இல்லை. ஈசாக்கின் நாட்களிலே இது நடந்துச்சான்னா இல்லை. யாக்கோபினுடைய நாட்களிலும் இது நடந்துச்சான்னா இல்லை. இவர்கள் பலி செலுத்தினார்கள் சில வேளைகளிலே, அதோடு கூட முடிந்து விட்டது. தேவனுக்கு உண்மையாக தொடர்ந்து ஆராதனை செய்கிறவர்களாய் அவர்கள் மாறவில்லை. இப்ப ஆபிரகாமின் சன்னதி யாக்கோபின் நாட்களிலே எகிப்திலே எதுவாய் மாறுகிறது? அடிமையாய் போகிறது. தேவன் அனுமதிக்கிறார். ஆபிரகாமுக்கு ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி அவர்கள் எகிப்திற்கு போகிறார்கள். அதற்கு முன்பே யாக்கோபனுடைய குமாரனாகிய யோசேப் அங்கே அனுப்பப்படுகிறாங்க. 430 வருடங்கள் எங்கே இருக்கிறார்கள்? அந்த எகிப்திலே இருக்கிறார்கள் அடிமைகளாக. அவர்களுடைய வாழ்க்கையின் வேதனைகளை பார்க்க வேண்டுமே என்றால் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால்
அந்த எகிப்திலே கடைசி நாட்களிலே யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜன் எழும்பின போது அவர்களுடைய வாழ்க்கையின் நிலை எதுவாக இருந்தது என்பதை குறித்து வேதம் நமக்கு படம் பிடித்து காண்பிக்கிறது. உபத்திரவம் உச்சக்கட்டத்தை எட்டும் வரையும் இந்த ஜனங்களும் தேவனை தேடவில்லை. தங்களுடைய பிதாக்களின் தேவன் ஒருவர் உண்டு, அவர் எங்களை இந்த எகிப்திலிருந்து வெளியே கொண்டு போவேன் என்று சொல்லி இருக்கிறார் என்பதை மறந்து போனார்கள். உபத்திரவம் உச்சக்கட்டத்திற்கு சென்ற போது இனி தப்புவதற்கே வழி இல்லை என்று சொன்ன போது தங்களுடைய பிதாக்களின் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். எகிப்திலே அரண்மனையிலே இருந்ததான மோசேயை கர்த்தர் ஹல்லேலூயா அவரை மீட்கிற மீட்பனாக அனுப்புகிறார். மோசேயினுடைய வாழ்க்கையை குறித்து நான் இதுக்கு முன்னால சொல்லி இருக்கிறேன். 3 மாதம் தன்னுடைய தாய் தகப்பனோடு கூட இருக்கிறான். கொஞ்ச நேரம் ஜலத்தில் இருக்கிறான். 40 வருடங்கள் பார்வோனுடைய அரண்மனையிலே ஒரு ராஜகுமாரனை போல வாழுகிறான். 40 வருடங்கள் வனாந்திரத்திலே ஆடு மேய்க்கிறான். 40 வருடங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவ ஜனங்களை மீட்டு கானானுக்கு நடத்துகிற மேய்ப்பனாய் மாறுகிறான். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். மோசேயினுடைய ஆயுசு நாட்கள் 120 வருடங்கள். அப்படி மோசேயை கர்த்தர் அழைத்து இந்த ஜனங்களை மீட்கும்படியாக மீட்பனாக எகிப்திற்கு மறுபடியும் வனாந்திரத்தில் இருந்து அனுப்புகிறார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். மோசே போக முடியாது, அதுக்குள்ள வல்லமை எனக்கு இல்லை, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றெல்லாம் சொல்லுகிறதான வேளையில கர்த்தர் கேட்கிறாரு, மனுஷனுக்கு நாவை உண்டு பண்ணினது யார்? சரி, உனக்கு பேச முடியாதா? உன்னுடைய சகோதரனாகி ஆரோன் வனாந்திரத்தில் உன்னை சந்திப்பான், அவன் உனக்கு வாயாயிருப்பான், நீ அவனுக்கு தேவனாயிருப்பாய் என்று சொல்லிக்கிட்டு அனுப்புகிறார். இப்ப எகிப்திற்கு வந்தாச்சு. அடையாளங்களை செய்கிறார்கள், அற்புதங்களை செய்கிறார்கள். ஆனால் பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டு கொண்டே இருக்கிறது. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிறதான வேளையில ஒரு காரியத்தை கர்த்தர் அங்கே செய்கிறார். வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. அதே யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நீங்கள் வாசிக்கிறதான வேளையில ஓரேப் என்கிற மலையில் முட்செடிகளின் நடுவில் பற்றி எறிகிறதான அந்த அக்னியின் நடுவிலிருந்து தேவன் அவனை அழைக்கிறதான வேளையில அவன் எதற்காக அழைக்கப்படுகிறான் என்பதை கர்த்தர் அங்கே சொல்கிறார். 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கவர், நான் உன்னோடே இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம். அல்லேலூயா. அப்ப மோசேயினுடையதான அழைப்பினுடைய நோக்கம் என்ன? ஆபிரகாமின் சன்னதியை தனக்கென்று தெரிந்து கொண்டாரே, அந்த சன்னதி உலகமாகிய எகிப்திற்குள்ளாய் அடிமைப்பட்டு கிடக்கிறதே, அந்த சன்னதியை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து தேவனை ஆராதிக்கிறவர்களாய் மாற்ற வேண்டும். அல்லேலூயா. அப்ப அதனாலதான் பார்வோன் கிட்ட 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு என்று சொல்லுகிறார். எனக்கு ஆராதனை செய்வதற்கு இந்த ஜனம் சாதாரண ஜனம் அல்ல. இந்த ஜனம் என்னை துதிப்பதற்கென்று, என்னை ஆராதிப்பதற்கென்று, என்னுடைய மகத்துவங்களை உயர்த்துவதற்கென்று என்னால் உருவாக்கப்பட்ட ஜனம், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், என்னால் வேறு பிரிக்கப்பட்ட ஜனம். அந்த ஜனம் உன்னிடத்திலே அடிமைப்பட்டிருக்க வேண்டிய ஜனம் அல்ல. இது விடுதலையின் நாட்கள், இது மீட்பின் நாட்கள். ஆகையினாலே நான் எதற்காக இந்த ஜனத்தை தெரிந்து கொண்டேனோ அந்த நோக்கம் நிறைவேறும்படியாக அனுப்பிவிடு என்கிறார். தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் என்ன? தேவனை ஆராதிக்க வேண்டும். முதலாவது கர்த்தர் மனிதனை பார்த்து நீ ஆராதிக்கணும்னு இங்கதான் ஒரு பிரமாணத்தை கொடுக்கிறார். ஆதாமுக்கு கொடுக்கப்படாத பிரமாணம், ஏனோக்குக்கு கொடுக்கப்படாத பிரமாணம், நோவாவுக்கு கொடுக்கப்படாத பிரமாணம், ஆபிரகாமுக்கு கொடுக்கப்படாத பிரமாணம் ஆபிரகாமின் சன்னதியாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்படுகிறது.
அப்ப நோக்கம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டு தம்முடையவர்களாய் மாற்றி அவர்களை எகிப்திலிருந்து மீட்டு வழிநடத்தி பாலும் தேனும் ஓடுகிறதான நலமும் விசாலமான தனி தேசத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை மேன்மையாக வைப்பதற்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் ஜீவன் உள்ள தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுடைய மீறுதலின் நிமித்தம் அவர்கள் சென்றடைய வேண்டியதான வருடங்கள் அதிகமாகிவிட்டது. வாக்குத்தத்த தேசத்திற்குள்ளாய் எத்தனை நாளைக்குள்ளால போய் சேர்ந்திருக்கணும்? 40 நாட்களுக்குள்ளாய் சென்றிருக்கணும். எகிப்திலிருந்து புறப்பட்ட 40 நாட்களுக்குள்ளாய். ஆனால் அவர்களுடைய மீறுதல் அவைகளை எத்தனை வருடங்களாக மாற்றி விடுகிறது? 40 வருடங்களாக மாற்றி விடுகிறது. ஆனாலும் எகிப்திலிருந்து புறப்பட்ட 20 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எல்லாம் வனாந்தரத்திலே சவங்களான பின்பு அந்த புது சன்னதியை, புது ஜெனரேஷனை, புதிய தலைமுறையை கர்த்தர் நடத்தி கொண்டு மோசேயினுடைய நாட்களுக்கு பின்பு யோசுவாவினுடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து தேவன் அழைத்ததின் நோக்கத்தை, தேவன் மீட்டதின் நோக்கத்தை அவர்கள் செய்வதற்கு அவர்களை கூட இருந்து நடத்துகிறார். அல்லேலூயா. ஆராதனை என்பது எங்கிருந்து ஆரம்பித்து விட்டது? கானானில் அல்ல. ஆராதனை என்பது எகிப்திலே ஆரம்பித்து விட்டது. பஸ்கா என்கிற வடிவிலே கரங்களை கொட்டி அல்லேலூயா. ஆராதனை என்பது மீட்பின் அடையாளம். ஆராதனை என்பது எங்கே ஆரம்பித்து விட்டது? கானானில் அல்ல. அவர்கள் அடிமைப்பட்டிருந்ததான அந்த எகிப்திலே ஆரம்பித்து விட்டது. ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த எகிப்திலே ஆரம்பித்ததான ஆராதனை அவர்கள் மீட்கப்பட்ட பின்பு வனாந்தரத்திலே தொடர்கிறது. ஆமீன் சொல்லுங்களேன். வனாந்தரத்திலே தேவ ஜனங்கள் தேவனை ஆராதிக்கிறவர்களாய் மாறுகிறார்கள். கர்த்தர் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணும்படிக்கு தேவ வாசஸ்தலமாகிய ஆசரிப்பு கூடாரத்தை அவர்கள் நடுவிலே ஏற்படுத்துகிறார். பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லி 3 பிரிவுகளாக அந்த ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்தி மகா பரிசுத்த ஸ்தலத்திலே ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணி கொண்டிருந்த ஆண்டவர் கேருபின்களின் நடுவிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே பிரயாணம் பண்ண வாசஸ்தலமும் அந்த இடத்திலிருந்து நகர்ந்து கொண்டே இருக்கும். அவர்கள் எங்கெல்லாம் பாளையம் இறங்குகிறார்களோ அங்கெல்லாம் இந்த வாசஸ்தலம் ஸ்தாபிக்கப்படும். முடிவில் இந்த வாசஸ்தலம் எங்கே வருகிறது? கானான் தேசத்திலே சீலோவிலே இந்த வாசஸ்தலம் ஸ்தாபிக்கப்படுகிறது, ஆசரிப்பு கூடாரம். இப்ப ஆராதனை என்பது நிரந்தரமான தேசத்தில் ஆகிவிட்டது. இனி இவர்கள் வனாந்தரத்திலே ஆராதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடிமைப்பட்டிருந்த உலகமாகிய எகிப்திலே போய் இனி இவர்கள் ஆராதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலவுமான கானான் தேசத்திற்குள்ளே இவர்கள் ஆராதிக்க வேண்டும். தேவனுடைய கண்கள் இரவும் பகலும் பதிக்கப்பட்டிருக்கிற, தேவன் வாசம் பண்ணுகிற, தேவன் தெரிந்து கொண்ட, தேவன் தாம் வாசம் பண்ணுவதற்கென்று தன்னுடைய கைகளினாலே கட்டி உண்டாக்கின அந்த கானானுக்குள்ளாய் ஆராதனை ஆரம்பித்து விட்டது. அல்லேலூயா. சரி, இந்த ஆராதனை வெகு காலம் தேவனை திருப்திப்படுத்திட்டான்னா, வனாந்தரத்திலே தவறு செய்த இந்த ஜனம், வனாந்தரத்தில் எப்ப தவறு செய்தாங்க? மோசே கற்பனையை பெறுவதற்கு மேலே ஏறி போயிருக்கிறான். அவன் வர தாமதித்த போது இவர்கள் என்ன பண்ணி விடுகிறார்கள்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் நோக்கத்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவமாக்கி போட்டு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வேண்டிய இந்த ஜனங்கள் வார்ப்பிக்கப்பட்ட கன்றுக்குட்டியை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. ஆமென். அவர்கள் எகிப்திலே விக்கிரகங்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்தபடியினாலே அந்த விக்கிரகத்தின் ஆவி அவர்களோடு கூட இருந்ததே தவிர ஜீவனுள்ள தேவனுடைய மகிமையையும் மகத்துவத்தையும் அவர்கள் அறிவதற்கு தவறி போனார்கள். தங்களோடு கூட இருந்து தங்களை போதித்து நடத்துகிற, தங்களை போஷிக்கிற, தங்களை தாகத்தை தீர்க்கிற ஆண்டவரை அசட்டை பண்ணி விட்டார்கள். சரி, யோர்தானை கடந்து கானானுக்குள்ளால வந்துட்டாங்க. கானானிலாகிலும் தேவன் விரும்பின ஆராதனை இவர்கள் செய்தார்களா என்று பார்த்தால் சில காலங்களிலே அந்த ஆராதனை எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது.
மறுபடியும் தேசம் தீட்டுப்பட ஆரம்பித்தது. தேவ கோபாக்கினை தேசத்தின் மேல் இறங்கி வந்தது. ஜனங்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள் மறுபடியும் அந்நிய தேசத்திற்கு. இவர்கள் எந்த ஜீவனுள்ள தேவனை அசட்டை செய்துவிட்டு விக்கிரகங்களுக்கு ஆராதனை செய்ய விரும்பினார்களோ அப்படி விக்கிரகங்கள் நிறைந்த தேசத்திற்கே இவர்கள் மறுபடியும் என்ன பண்ணுகிறார்கள்? சிறைகளாக அனுப்பப்படுகிறார்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காலத்திற்கும் சரி இக்காலத்திற்கும் சரி, ஆராதனை என்பது தேவன் விரும்புகிறபடி தேவனுக்கு உகந்ததாய் இருக்க வேண்டும். அது பிரமாணம் மாறாததாய் இருக்க வேண்டும். கட்டளைகளின்படியானதாய், நிபந்தனைகளின்படியானதாய் ஆராதனை இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னும் நான் சொல்லிக் கொண்டே போகலாம். பழைய ஏற்பாட்டின் ஆராதனையினுடைய முறை என்ன? மிருக ஜீவன்கள், பறவைகள் போன்றவைகள் பலியிடப்பட்டு ஆராதனை நடந்தது. அதோடு கூட ராஜாக்களின் நாட்கள் வரும்போது இன்னும் சில மாற்றங்கள் அங்கே கொண்டு வரப்பட்டது. வாசிக்கலாமே சில வசனங்களை. 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம். தாவீது லேவியரின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் சகோதரராகிய பாடகரை தம்புரு, சுரமண்டலம், கைத்தாள முதலிய கீதவாத்தியங்கள் முழங்க தங்கள் சத்தத்தை உயர்த்தி சந்தோஷம் உண்டாக பாடும்படி நிறுத்த வேண்டும் என்றான். அப்ப இந்த ஆராதனையில இப்ப என்ன வந்துச்சு? கைத்தாளம், தம்புரு, பாடுகிற பாடல்கள், கீத வாத்தியங்களை முழங்குகிறது என சொல்லி ஆராதனைகளிலே சில காரியங்கள் இணைக்கப்பட்டு போய்விட்டது. 16ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. அவர்களில் ஆசாப், லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஆசாப் தலைவனும் சகரியாவனுக்கு 2வதுமாயிருந்தான். ஏயேல், செமிராமோத், ஏகியேல், மத்தித்தியா, எலியாப், பெனாயா, ஓபேத்ஏதோம். இந்த ஓபேத்ஏதோமுக்கு வீட்டில் தான் தேவனுடைய பெட்டி இருந்தது 3 மாதம். தேவன் அவனை ஆசீர்வதித்தார். ஓபேத்ஏதோம், ஏயேல் என்பவர்கள் தம்புரு, சுரமண்டலம் என்னும் கீதவாத்தியங்களை வாசிக்கவும் ஆசாப் கைத்தாளங்களை கொட்டவும். அதுக்கு கீழே வாசிச்சோன்னா நேரம் ஆகி போயிடும். யார் யார் ஆராதனையில் என்னென்ன செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு ஒழுங்கு அங்கே ஏற்படுத்தப்படுகிறது. ஏற்படுத்தப்பட்டவர்கள் தான் இந்த காரியத்தை செய்ய வேண்டுமே தவிர ஏற்படுத்தப்படாதவர்கள் அந்த காரியத்தை என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. அந்த ஆராதனையை நடத்தி செல்கிற தலைவன் யாரு? ஆசாப். சங்கீத புஸ்தகத்தில் கூட நீங்க போகும்போது ஆசாப்பின் சங்கீதம் என்று வாசிக்கலாம். அல்லேலூயா. மோசையின் சங்கீதம் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. இப்ப ஒரு வசனத்தை வாசிப்போம். 42வது வசனத்தை வாசிங்க. பூரிகைகளையும் கைத்தாளங்களையும் தேவனை பாடுவதற்குரிய கீதவாத்தியங்களையும் தொனிக்க செய்யவும் அவர்களுடன் ஏமானையும் எதிர்த்தூனையும் வைத்து எதிர்த்தூனின் குமாரரை வாசல் காக்கிறவர்களாக கட்டளையிட்டான். இதை யாரு செய்தது? தாவீது. இதுக்கு பிறவைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எசேக்கியா அந்த ஆராதனை இன்னும் திட்டம் பண்ணுகிறான். அல்லேலூயா. ஆமென். முடிவில் பாத்தீங்கன்னா தேவ திட்டத்தை நிறைவேற்றி தேவனை ஆராதிக்க மனமற்றவர்களாய், ஒன்றுக்கு உதவாத விக்கிரகங்களை சேவித்து சாபத்தின் பிள்ளைகளாய், அழிவுக்குரிய எமோரியர்களாக, தேவ கோபாக்கினையின் பங்காளிகளாக இவர்கள் மாறி போனார்கள். தேசம் தீக்கிரையாக்கப்பட்டு போயிற்று. தேவாலயம் அக்கினியினாலே சுட்டரிக்கப்பட்டு போயிற்று. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? அங்கே ஆபிரகாமின் சன்னதியை மட்டும், அதிலும் குறிப்பாக யாக்கோபுக்கு பிறந்த லேவி கோத்திரத்தை ஆராதனைக்கென்று தனியாக தெரிந்து கொண்டவர். ஆராதிக்கிறவர்களாக 11 கோத்திரத்தை தெரிந்து கொண்டவர். ஆராதனை நடத்துகிறவராக லேவி கோத்திரத்தை தனக்கென்று தெரிந்து கொண்டார். இங்கும் அவமாகி போனது. முடிவில் ஆராதனை என்கிற ஒன்று தேசத்திலே இல்லாமற் போயிற்று. ஆராதனை என்கிற ஒன்று தேசத்திலே இல்லாமற் போயிற்று. தேவ ஜனங்கள் நடுவில் இல்லாமற் போயிற்று. தேவ ஜனங்கள் தேவனை ஆராதிக்கிற ஆராதனையை மறந்து போனார்கள். இயேசு இந்த உலகத்திலே மனுஷனாக வந்தார். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் முதற்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக இந்த உலகத்திலே பிறந்து தன்னை வெளிப்படுத்துகிறது வரைக்கும் 400 வருடங்கள் இருண்ட காலமாயிருந்தது.
400 வருடங்கள், 1-2 வருடங்கள் அல்ல. எப்படி ஆபிரகாமின் சன்னதி 400 வருடங்கள் எகிப்திலே உபத்திரவப்படுவார்கள் என்று சொல்லி ஆதியாகமம் 15:13 ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னாரோ, அதே போல 400 வருடங்கள் இருண்ட காலமாய் மாறிற்று. ஆராதனை இல்லை, உண்மையான தேவன் இல்லை, தேவனுடைய வார்த்தை இல்லை, தேவ வாசஸ்தலம் இல்லை, இருண்ட காலமாய் மாறி இருக்கிறது. இப்ப இயேசு மனிதனாக வருகிறார். அவர் சமாரியாவில் போய் சமாரியா ஸ்திரீக்கு முன்பாக அவளுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23-24 வசனங்களை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23-24 வசனங்கள். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள், தொழுது கொள்ளுதல் என்று சொன்னால் என்ன? ஆராதனை செய்கிறவர்கள். உண்மையாய் ஆராதனை செய்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும், இனி மிருக ஜீவன்களை பலி செலுத்தி அல்ல, பறவை இனங்களை பலி செலுத்தி அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டதான லேவி கோத்திரம் மாத்திரம் அல்ல, தொழுது கொள்ளுகிறவர்கள், ஆராதிக்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், ஆராதிக்கும் காலம் வரும். அது இப்பொழுதே, இப்பொழுதே ஆரம்பித்து விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு இன்னும் சிலுவையில மரிக்கல. ஆண்டவர் சொல்கிறார், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்பினார். எப்படிப்பட்டவர்களாய்? ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய், உண்மை நிறைந்தவர்களாய். இன்னைக்கு நம்மள அநேக பேருக்கு ஆவி இருக்கிறவங்க கிட்ட உண்மை இல்லை, உண்மை இருக்கிறவங்க கிட்ட ஆவி இல்லை. ரெண்டு இருக்கிறவங்க உண்டான்னு பார்த்தா தேடி ஆகலும் கண்டுபிடிக்க வேண்டியதுதான். அதனாலதான் சிலர் சொல்றாங்க, என்கிட்ட ஆவியும் வேண்டாம் உண்மையும் வேண்டாம், நான் அநேக அடிகளுக்கு பாத்திரனா இருக்க விரும்பல. ஏதோ வாரேன், உட்கார்றேன், போறேன், நீரு என்னென்னமோ சொல்றீ, எனக்கு எங்க ஏறுது? நான் செய்கிறத தான் செய்கிறேன், நான் வாழ்ற வாழ்க்கை தான் வாழ்றேன், என்னிலே மாற்றங்கள் இல்லை. ஏன்? நான் அநேக அடிகளுக்கு பாத்திரனாய் இருக்க விரும்பவில்லை. ஆவி இருந்து உண்மை இல்லாதவன், உண்மை இருந்து ஆவி இல்லாம தொழுது கொள்கிறவன் தான் அநேக அடிகளுக்கு பாத்திரனாய் இருப்பான். நான் ஆவியும் இல்லை உண்மையும் இல்லாம இருந்துட்டேன்னா, நான் சொல்லவா, இவன் அநேக அடிகளுக்கு பாத்திரம், நீ அழிவுக்கு பாத்திரவானாய் மாறி விடுவாய். இப்ப அடுத்த வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, தேவன் ஆவியை, ஏன் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கணும்? தேவன் ஆவியாயிருக்கிறார். இயேசு அல்லது தேவன் எதுல இல்ல? மனுஷனுடைய கைகளினால் வரையப்பட்ட போட்டோவில் இல்ல, கழுத்துல தொங்க விடுற சிலுவையில இயேசு இல்ல, விதவிதமாய் பாண்கிற விக்கிரகத்திலே இயேசு இல்ல. சிலர் எல்லாம் விட்டு வந்திருப்பாங்க, ஒரு போட்டோவை விட மாட்டாங்க. கேட்டா இயேசு. நான் சொல்லுகிறேன், ஆவியான தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை மனுஷனுடைய கரங்கள் உருவாக்க முடியாது, கரங்களை கொட்டி. அவர் சர்வ சிருஷ்டிக்கு எஜமானன். அவரை யார் சிருஷ்டிக்க முடியும்? அது எங்க பிள்ளைங்களுக்கு அடையாளம் தெரியணும்னு வச்சிருக்கிறோம். பிள்ளைகளுக்கு அடையாளம் காட்ட வேண்டியது அதை வைத்தல்ல, தேவ வசனத்தை கொண்டு அவரை அடையாளம் காட்டு. வசனத்தின்படி நீ வாழ்கிற வாழ்க்கையை முன்னிறுத்தி அவர்களுக்கு அடையாளம் காட்டு. நான் ஆராதிக்கிற இயேசு இவர்தான், நீ ஆராதிக்க வேண்டியது இவர்தான் என்று சொல்லி உன்னுடைய பிள்ளைகளுக்கு, வருங்கால சன்னதிகளுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அடையாளம் காட்டு. இன்னும் சிலர் போட்டோவை கலத்திடுவாங்க, ஏதோ ஒரு சூழ்நிலையில் கலத்திடுவாங்க, கலத்தி எங்கேயாவது கொண்டு பத்திரமா வச்சிருவாங்க. அதை டிஸ்போஸ் பண்றதுக்கு ஒரு பயம், சாபம் வந்துடும். ஒன்னு நான் என்ன சொல்ல, அதுல ஒண்ணும் இல்லை. மனுஷனுடைய கையின் கிரியை அது, மனுஷனுடைய கற்பனை திறன் அது. அதை அழிக்கிறதுனால உனக்கு என்ன வராது? சாபம் வராது, ஆசீர்வாதம் வரும். அது சுவர்ல அடையப்படாமல் இருக்கலாம், முன்னால் பூஜிக்கப்படாமல் இருக்கலாம். அது எங்கோ உன்னுடைய வீட்டில் ஒரு மூலையில பத்திரமாக பாதுகாக்கப்படும் என்றால் சாபம் என்று சொல்லுவேன். தேவன் அதை விரும்பவில்லை. ஆமென் சொல்லுங்களேன். மனம் திரும்பினா எல்லாவற்றையும் விட்டு மனம் திரும்பணும். அப்போஸ்தலனாகிய பவுலின் காலத்திலே ஒரு பட்டணத்திலே மனம் திரும்புதல் உண்டாயிற்று. அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? விலை முதிக்க முடியாத காரியங்களை எல்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணினாங்க? அக்கினியினாலே சுட்டெரித்தார்கள். அதுதான் மனம் திரும்புதல். ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு?
ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அப்ப ஆராதனையின் தொடக்கம், ஆராதனைக்கு முதலாவது புதிய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்டதான பிரமாணம் என்ன? நல்லா கவனிச்சுக்கணும். நீ ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கணும்னா, ஆண்டவரை ஆராதிக்கும்படி அழைக்கப்பட்டவனே ஆனால் உனக்குள்ளால இருக்க வேண்டிய முதல் தகுதி இயேசு இங்க வெளிப்படுத்துறாரு. அது என்ன? மாமிசத்தின் சிந்தைகளையும் கிரியைகளையும் அழித்து போட்டு ஆவியினால், தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டவளாய் மாறி அந்த ஆவியை உணர்ச்சியாய் மாற்றாதபடிக்கு உண்மை உள்ளதாய் மாற்றுகிற ஒரு அனுபவம். ஆவி இருக்கிறது என்று சொல்லி உண்மையை விட்டு விடாதே. நான் உண்மையாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆவியை விட்டு விடாதே. தேவனுடைய பிள்ளைகளுடைய அடையாளம், ஆராதனைக்கு கொடுக்கப்பட்ட முதல் தகுதி என்ன? ஆவியோடும் உண்மையோடும் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படிக்கு நானும் நீங்களும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று நான் சொல்லல, தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பழைய ஏற்பாட்டு ஆராதனைக்கும் புதிய ஏற்பாட்டு ஆராதனைக்கும் உள்ள சிம்பிள் வித்தியாசத்தை உங்களுக்கு சொல்றேன். அங்கே பலி செலுத்தி ஆராதித்தார்கள், இங்கே பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் இன்னொரு பலியை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது, நாம் தேவனுக்கு செலுத்துகிற ஆராதனை அவரால் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாய், அது அவருடைய சுகந்த வாசனையை முகர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கத்தக்கதாய் மாற வேண்டுமே. ஆனால் அந்த ஆராதனை புத்தி உள்ள ஆராதனையாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அறிவீனமான ஆராதனையாய், முட்டாள்தனமான ஆராதனையாய் இருக்கக்கூடாது. உணர்ச்சியின் மிகுதியினாலே பாடல் பாடி குதிக்கிற, உணர்ச்சியின் மிகுதியினாலே வேக வேகமாக இசைக்கருவிகளை மீட்டு வண்ண விளக்குகளினாலே அலங்கரித்து செயற்கையான புகைகளை எழுப்பி தேவனை கோபம் உண்டாக்குகிற, தேவன் அருவருக்குகிறதான பாப்பும் டிஸ்கோவும் நிறைந்ததான ஆராதனையாய் இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஆராதனை என்பது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்திலே, இதுவல்ல தேவன் புதிய ஏற்பாட்டு சபையிலே எதிர்பார்க்கிற ஆராதனை. தேவன் எதிர்பார்க்கிற ஆராதனை என்ன? வாசிக்கலாம். வேதத்தில் ஆதாரம் இருக்கான்னா உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச வசனம் தான், என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து ஆராதிக்கிறது தான். ஆமென். தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன இருக்கணும்? ஆவியோடும் உண்மையோடும் கூட ஆராதிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர்களுடைய சரீர பாண்டமானது பரிசுத்தமாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அவர்களுடைய சரீரத்தின் அவயங்களானது ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளாய் வாழுகிறார் என்கிறதான சிந்தை உடையவர்களாய், நான் என்கிற சுயத்தை அழித்து போட்டு கிறிஸ்து என்கிற மேன்மையானவர் தங்களுக்குள்ளாய் வாழுவதற்கு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களாய், உலகத்திற்கு வெளிப்படையாக உயிரோடு கூட இருக்கிறவர்களைப் போல நம்மை அடையாளப்படுத்தினாலும் தேவனுக்கும் தேவ சபைக்கு முன்பாக ஜீவ பலியாக நம்முடைய சரீரங்களை ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். பழைய ஏற்பாட்டு ஆராதனையின் பிரமாணம் கடினம் என்று சொல்லுவார்கள். நான் சொல்றேன், எளிது என்று சொல்கிற இந்த பிரமாணத்தை இன்றைக்கு நம்ம எத்தனை பேர் கை கொண்டு கொண்டிருக்கிறோம்? அங்கே ஆராதிக்கிற நேரத்தோடு கூட ஆராதனை முடிந்து விட்டது. இங்கே அப்படி அல்ல. நிரந்தரமாய் நீ ஆவி உள்ளவனாய், ஆவி உள்ளவளாய், நிரந்தரமாய் உண்மை உள்ளவனாய், உண்மை உள்ளவளாய், உன் சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தவனாய், ஒப்பு கொடுத்தவளாய், ஹல்லேலூயா,
உன்னுடைய ஆயுசு நாட்கள் முழுவதும் அல்லது கிறிஸ்துவின் வருகை முழுவதும் உன்னை காத்துக்கொள்கிறவனாய் காத்துக்கொள்கிறவளாய் இருக்க வேண்டும். முதலாவது உன்னுடைய சரீரத்தை, மண்பாண்டமாகிய சரீரத்தை, கூடாரமாகிய சரீரத்தை, தேவனுடைய ஆலயமாகிய வாசஸ்தலமாகிய உன்னுடைய சரீரத்தை பரிசுத்தமாய் ஆண்டு கொள்ள பார்த்து, அந்த சரீரம் என்ன பண்ணிடக்கூடாது? அசுத்தம் அடைந்து விடக்கூடாது, தேவன் விரும்பாததாய் மாறிவிடக்கூடாது. அது பரிசுத்தமாய் இருக்கணும். இரண்டாவது, அந்த சரீரத்தில் இருக்கிறதான அவயங்கள் அல்லது சரீரம் முழுவதும் எதுவாய் மாறணும்? ஜீவ பலியாய் மாறணும். அந்த ஆராதனை தான் தேவனுக்கு உகந்த ஆராதனை. அது புத்தி உள்ளவர்கள் செய்கிற ஆராதனை. அந்த ஆராதனையை கர்த்தர் வாசனையை, சுகந்த வாசனையை முகர்ந்து அந்த ஆராதனை நடுவில் எழுந்தருளி என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் கடந்து வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் நம்மை ஆசீர்வதிக்கிற வல்லமை உள்ளவராய் இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார். கரங்களை கொட்டி அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நான் அவுட்லைன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு ஆராதனை என்கிறது 7 மணி வரைக்கும் படுத்து நல்லா தூங்கிக்கிட்டு எழும்பி காலையும் கையையும் கழுவிக்கிட்ட மூஞ்சும் கழுவிக்கிட்டு ஒரு டீயையோ அல்லது 2 தோசையோ கொஞ்சம் பிரெட்டையோ எதையாவது ஒன்று பிச்சு போட்டு அமுக்கி அவசரமாக பைபிளையும் தூக்கிக்கிட்டு தூசியை தட்டிக்கிட்டு வந்து உட்கார்றதல்ல ஆராதனை. அந்த ஆராதனையில் தேவனுக்கு மன நிறைவை கொண்டு வருகிறது. அந்த ஆராதனையில் தேவனுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. தேவனுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் கொண்டு வருகிற ஆராதனை என்ன தெரியுமா? எந்த ஒரு மனிதனுடைய மனசினுடைய சரீரம், எந்த ஒரு வாலிபனுடைய கன்னிகையினுடைய சரீரம் ஜீவ பலிய பரிசுத்தமாகவும் ஜீவ பலியாகவும் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் செய்கிற ஆராதனை தான் தேவன் விரும்புகிற ஆராதனை. அவர்கள் தங்களுக்கு பிரியமானவைகளை அல்ல, தேவனுக்கு பிரியமானவைகளை செய்கிறவர்களாய் சிந்திக்கிறவர்களாய் மாறுவார்கள். அந்த புத்தி உள்ள ஆராதனையை கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிறதான வேளையில, சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னாரே, அந்த சரீரங்கள் எப்படி ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும்? ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் மிகவும் முக்கியமான 6 பார்ட்ஸ் இருக்கு. அதுல வெளிப்படையா 5 பார்ட்ஸ் இருக்கு, உள்ள ஒரு பார்ட்ஸ் இருக்கு. இந்த வெளியே இருக்கிற 5 பார்ட்ஸும் சரியா இருந்தாதான் சரீரம் முழுவதும் பரிசுத்தமாக இருக்கும். உள்ளால இருக்கிற அந்த ஒரே ஒரு காரியம் பரிசுத்தமாக இருக்க வேண்டுமேயானால் இந்த சரீரம் முழுவதும் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். 6 காரியங்களை குறித்து ஆண்டவர் இங்க சொல்றாரு. 1, வாசிக்கலாம் பிரதர். இப்ப காலு நீதியாய் நடக்கணும், வாய் செம்மையானவைகளை பேசணும், இருதயம் வெறுக்கணும், ஆசைப்படாம கைகளை உதறுகிறவனாய் இருக்கணும், தன்னுடைய செவியை விலக்குகிறவனாய் அடைத்துக் கொள்கிறவளாய் இருக்கணும், பொல்லாப்பை காணாதபடிக்கு தன்னுடைய கண்களை மூடுகிறவனாய் இருக்கணும். இவன் தான் புத்தி உள்ள ஆராதனை செய்ய முடியும். இவள் தான் புத்தி உள்ள ஆராதனை செய்ய முடியும். இவர்களுடைய சரீரங்கள் மட்டுமே பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கப்பட்டதாய் இருக்கும். அப்ப அங்க சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்றவர். ஆண்டவர் அந்த சரீரங்கள் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் அல்லது சரீரத்தின் அவயங்கள் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்பதை குறித்து இங்கே ஒரு பிரமாணம் சொல்லி இருக்கிறார். முதலாவது, என்னுடைய கால்கள் நீதியின் பாதையிலே நடக்கிறதா இருக்க வேண்டும். இரண்டாவது, என்னுடைய வாயின் வார்த்தை என்னுடைய முழு சரீரத்தை என்ன பண்ணிவிடும்? கரைப்படுத்திவிடும். ஆகையினாலே என்னுடைய பரிசுத்தத்தை நான் இழந்து விடாதபடி, சரீரத்தின் பரிசுத்தத்தை இழந்து விடாதபடிக்கு என்னுடைய வாய் செம்மையானவைகளை பேசுகிறதா இருக்க வேண்டும். மூன்றாவதாக வேதம் சொல்கிறதை பாருங்கள். இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுக்கிற இருதயம், மற்றவர்களுக்கு தீமை உண்டாகிறது நிமித்தம் அல்லது தீமை செய்கிறது நிமித்தம் எனக்கு வருகிறதான தீமையிலிருந்து வருகிறதான ஆதாயம், வருமானத்தை வெறுக்கிற ஒரு இருதயம்.
என்னுடைய சுயநலத்திற்காக, என்னுடைய வாழ்க்கையின் மேன்மைக்காக, என்னுடைய குடும்பத்தின் மேன்மைக்காக மற்றவர்களுக்கு தீமையை உண்டு பண்ணி அது நிமித்தம் வருகிறதான என்னுடைய வார்த்தையினாலோ கிரியையினாலோ என்னுடைய நினைவுகளினாலோ தீமையின் நிமித்தம் வருகிறதான அந்த ஆதாயத்தை வெறுக்கிறதான இருதயம் எனக்கு இருக்க வேண்டும். நான்காவதாக வேதம் சொல்கிறதை பாருங்கள். பரிதானங்களை வாங்காதபடிக்கு கைகள் உதறப்பட வேண்டும். பரிதானம் மீன்ஸ் லஞ்சம். லஞ்சம் வாங்காதபடி தன்னுடைய கரங்களை என்ன பண்ணணும்? உதறி அந்த கைகளை சுத்தம் உள்ளதாய் காத்துக்கொள்ள வேண்டும். புத்தி உள்ள ஆராதனை செய்கிறவன், ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறவன் செய்ய வேண்டிய காரியமாக இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. உண்மையாகவே தன்னுடைய சரீரங்களை தேவனுக்கு பரிசுத்தமும் ஜீவ பலியுமாக ஒப்பு கொடுத்தவர்களுடைய ஆராதனை, அந்த அனுபவங்கள் இதுவாய் தான் இருக்கணும். இப்ப ஐந்தாவது என்ன எழுதப்பட்டிருக்கிறது? இரத்தம் சிந்துவதற்கு ஏதுவான யோசனைகளை கேளாதபடி தன் செவியை அடைத்து. அல்லேலூயா, ஆமென். மற்றவர்களுக்கு தீமை உண்டாக்கும்படியான யோசனைகளை நான் கேட்காதபடி என்னுடைய செவியை என்ன பண்ணணும்? அப்படிப்பட்ட யோசனைகளுக்கு அடைத்து கொள்ள வேண்டும். கடைசியா எங்க கொண்டு விடுறார் தெரியுமா? காலில் ஆரம்பிச்சு, ஐயா காலில் ஆரம்பிச்சு கடைசியில் எனக்கு கண்ணில் கொண்டு விடுறார். நான் இப்படி கூட யோசிச்சுட்டு பார்த்தேன், ஏன் கண்ணில் ஆரம்பித்து காலில் கொண்டு போய் விட வேண்டியது தானேன்னு எனக்குள்ளால அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு. நல்ல கவனிங்க, என் காலில் ஆரம்பிச்சு என் கண்ணில் கொண்டு விடுறாரு. அந்த கண் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டுமா? பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடிக்கொள்கிறவனாயிருப்பான். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். இப்ப இந்த 6 காரியங்கள் நமக்கு இருக்கிறது. இன்னைக்கு எல்லா காரியங்களையும் நான் உங்களுக்கு சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்ப புத்தி உள்ள ஆராதனை செய்கிற ஒரு மனிதன் மனசி, ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறவர்கள் புத்தி உள்ள ஆராதனை செய்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அப்படி தன்னுடையதான சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியா தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு ஒப்பு கொடுத்த தேவனுடைய பிள்ளைகளுடைய புத்தி உள்ள ஆராதனை இருக்கணும்னா முதலாவது அவர்களுடைய கால்கள் முக்கியம். அல்லேலூயா. அந்த கால்கள் என்ன பண்ண வேண்டுமாம்? நீதியின் பாதையில் நடக்க வேண்டும் என்று அந்த 33:15 முதல் காரியம் சொல்லுகிறது. நீதியின் பாதையில் நடக்கிற கால்களா இருக்க வேண்டும். அநீதியின் பாதைகளிலே ஒருபோதும் தேவனுடைய பிள்ளைகளுடைய கால்கள் நடக்கக்கூடாது. ஏன்னா உன்னால் ஆராதிக்கப்படுகிறவர் யார் என்பது உனக்கு முதலாவது தெரியணும். உன்னால் ஆராதிக்கப்படுகிறவர் யார்? நீதி உள்ள தேவன், பூமியை நீதியாய் நியாயம் தீர்க்கிற தேவன். அப்படி ஒரு நீதி உள்ள தேவனை நீ ஆராதிக்கிறபடியினால, நீதியின் சூரியனை ஆராதிக்கும்படி நீ மீட்கப்பட்டிருக்கிறபடியினாலே உங்களுடைய கால்கள் முதலாவது எங்கே பரிசுத்தமாக வேண்டும், எப்படி ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கப்படணும் கேட்டீங்கன்னா அது நீதியின் பாதையில் மட்டும் நடக்கிறதா இருக்க வேண்டும். வலது பக்கம் இடது பக்கம் சாய்கிறதாய், தேவ பிரமாணங்களை விட்டு, தேவ சித்தத்தை விட்டு, தேவ திட்டத்தை விட்டு வலது பக்கம் இடது பக்கம் சாய்கிற கால்களாய், தன்தோன்றித்தனமாய் நடக்கிறதான கால்களாய் இருக்கக்கூடாது. வெளிப்படையாக தேவனுக்கு பயப்படுகிறவர்களைப் போல நம்மை அடையாளம் காட்டிவிட்டு, வெளிப்படையாக தேவ சித்தத்தை மீறாதவர்களைப் போல நம்ம அடையாளம் காட்டிவிட்டு, நம்முடைய உள்ளான வாழ்க்கையிலே நாம் விரும்புகிற பாதைகளிலே, தேவன் விரும்பாத நீதி நிறைந்த பாதைகளிலே, நியாயத்திற்கு புறம்பான பாதைகளிலே உங்களுடைய கால்கள் நடவாதபடிக்கு நீங்கள் உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். அப்பதான் நீங்க புத்தி உள்ள ஆராதனை செய்ய முடியும். தேவன் விரும்புகிற, தேவனால் அங்கீகரிக்கப்படுகிற ஆராதனையின் சுகந்த வாசனையை முகர்ந்து தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ஏதுவான ஒரு ஆராதனை நீங்கள் செய்ய முடியும். மறுபடியும் சொல்கிறேன், ஆராதனை என்பது உணர்ச்சியின் பெருக்கினால் கை கொட்டுவதும் துள்ளுவதும் வேகமாக பாடுவதும் இசைக்கருவிகளின் வேகத்திற்கு ஏற்றபடி ஆடுவதும் அல்ல. ஆராதனை ஆராதனை என்பது எப்படி ஒரு மிருகம் பலிபீடத்திலே வைத்து தகனிக்கப்பட்டதோ அதே போல என்னுடைய வாழ்க்கை முழுவதும் கிறிஸ்துவனுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு அவர் ஆளுகை செய்து அவரால் நடத்தப்படுகிறது தான் ஆராதனை. அதுதான் ஆராதனுடைய தொடக்கம். அந்த ஆராதனுடைய தொடக்கம் இல்லாமல் நம்ம ஆராதிக்கிற ஆராதனை வீணா எனக்கு ஆராதனை செய்கிறீர்கள் என்று சொல்லி வேதத்திலே ஆண்டவர் சொல்கிறார். என்ன ஆராதனை செய்கிறீங்க? வீணா எனக்கு ஆராதனை செய்கிறீர்கள், வீணா எனக்கு ஆராதனை செய்கிறீர்கள்.
அப்ப என்னுடையதான ஆராதனை வீணாய் அல்ல, தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறதா இருக்க வேண்டுமே. ஆனால் என்னுடைய கால்கள் என்ன பண்ணணும்? நீதியின் பாதையில் நடக்கணும். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் பீலையாம் என்கிறதான ஒரு தீர்க்கதரிசியை சந்திக்கிறோம். அவனுடைய கால்கள் அவனை பொறுத்த வரைக்கும் எப்படி நடக்கிறது? நீதியின் பாதையிலே நடக்கிறது. ஆனா தேவனுடைய பார்வையிலே அவனுடைய கால்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறது? மாறுபாடான வழிகளிலே நடந்து கொண்டிருக்கிறது. தேவன் விரும்பாத நீதியற்ற வழிகளிலே கூலிக்காக ஆசைப்பட்டவன் நடந்து கொண்டிருக்கிறான். ஆனா வெளிப்படையாக என்ன சொல்றான்? நான் தேவ பாதையிலே தேவ திட்டத்தின்படி நடக்கிறேன்னு சொல்றான். வாசிக்கலாம் அந்த 22:32. கர்த்தருடைய தூதனானவர் அந்த அவனை என்கிற இடத்துல பீலையாம் என்கிற தீர்க்கதரிசின்னு நினைவு கூர்ந்து கொள்ளுங்கள். அவனை நோக்கி, நீ உன் கழுதையை இதனோடு 3 தரம் அடித்தது என்ன? ஏப்பா நீ 3 தரம் ஒரு கழுதையை அடிக்கிறாய்? அதற்கு காரணம் என்ன? நீ கழுதையை அடிக்க வேண்டியவன் அல்ல, உன்னுடைய நடைகளை சீர்தூக்கி பார்க்க வேண்டியவன். இந்த கழுதைகளை அடிக்கிறதுங்கிறது என்ன சொல்றேன்? மற்றவர்களை குறை கூறி கொண்டிருக்கிறவன், மற்றவர்களை குறை கூறி கொண்டிருக்க வேண்டியவன் அல்ல, வேண்டியவள் அல்ல. மாறாக உன்னுடைய வாழ்க்கையை தற்பரிசோதனை செய்து சீர்தூக்கி பார்க்க வேண்டியவன். என்னுடைய நடைகள் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது என்பதை சீர்தூக்கி பார்க்க வேண்டியவன். பிலேயாமை பொறுத்த வரைக்கும் அவன் என்ன வழியில நடந்துகிட்டு இருக்கான்? நீதியின் வழியில நடந்துகிட்டு இருக்கான். கர்த்தரை பொறுத்த வரைக்கும் அவருடைய கண்களுக்கு அந்த வழி எப்படி தெரிகிறது? உன் வழி எனக்கு மாறுபாடாய் இருக்கிறதுனால், அதாவது நீதிக்கு புறம்பானதாய் இருக்கிறதுனால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன். அல்லேலூயா. சம்டைம் நம்முடைய வழிகளில் நம்ம நினைச்சிருவோம், இந்த வழியில போய் எப்படியாவது தப்பிட்டு வந்துடுவேன், இந்த ஒரு காரியம் மட்டும் முடிஞ்சிச்சுன்னா என்னுடைய லைஃப்ல இதோட செட்டில் ஆயிருவேன், இந்த ஒரு காரியம் மட்டும் நடந்துச்சுன்னா நான் ஜெயிச்சுட்டேன் என்னெல்லாம் நினைச்சு கற்பனை பண்ணுவோம். ஆனா அந்த வழியில சாத்தான் அல்ல, தேவன் உனக்கு எதிராய் நிற்பார். காரணம், உங்களுடைய பார்வைக்கு சரியாய் தோன்றுகிறதான வழி, வேதம் சொல்கிற மனுஷனுடைய பார்வைக்கு செம்மையாய் தோன்றும், அதன் முடிவு எதுவாக இருக்கும்? மரண வழிகள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நல்லா கவனிக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். நமக்கு செம்மையாக தான் தோணும், வழியில ஒரு பிரச்சனையும் இல்லாதது போல தெரியும், நல்ல வழியில தேவ சித்தத்தின்படி நடக்கிறது போல தெரியும். நம்மளை விட்டா உலகத்துல தேவ சித்தம் நிறைவேற்றுவதற்கு ஆளே இல்லாதது போல நம்மை குறித்து நாமே சாட்சி கொடுப்போம். நீங்கள் இதை எப்படி புரிந்து கொள்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. உங்களுடைய வாழ்க்கை என்பது வார்த்தையில் அல்ல, வாழ்க்கையில் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கை என்பது தனித்து செயல்படுகிற வார்த்தையில் அல்ல, கிறிஸ்துவோடு கூட இணைந்து வாழுகிற வாழ்க்கையில் இருக்கிறது. நான் நிதானமாக நீங்கள் புரிந்து கொள்ளும்படிக்கு உங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன். உன்னுடைய வழி எனக்கு எப்படி இருக்கிறது? மாறுபாடா இருக்கிறது, அதனால உனக்கு எதிரியா புறப்பட்டு வந்தேன். கர்த்தர் எதிரியா புறப்பட்டு வந்து நிற்கிறாரா, மனுஷன் வந்து நிற்கிறானா, பிசாசு வந்து நிற்கிறானாங்கிற தெளிவு நமக்கு இல்லாம நம்ம ஒரே வார்த்தையில சொல்லிடுவோம், பில்லி சூனியம், ஏவல் பிசாசு, மாந்திரீகத்தின் செய்வினையின் கிரியைகள் எனக்கு விரோதமாக என்னுடைய வழியை தடை பண்ணிக்கிட்டு இருக்கிறது. நான் சொல்றேன், அன்பு சகோதரனே, சகோதரியே, வாலிபனே, கன்னிகையே, ஒரு நிமிட நேரம் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து யோசித்துப்பார். ஆண்டவரே, என்னுடைய வழி உம்முடைய பார்வைக்கு சரியா இருக்கிறதா? வழி மீன்ஸ் என்னுடைய செய்கைகள், என்னுடைய நடக்கைகள் நீர் விரும்புகிற நீதி நிறைந்ததாக இருக்கிறதா, அல்லது நான் விரும்புகிறபடி வாழ்ந்து கொண்டு நீதி என்று நினைத்து மாறுபாடான வழியிலே, உம்முடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிற வழிகளிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? என்ன கொஞ்சம் ஆண்டவரே சோதித்து பார்ப்பதற்கு எனக்கு இருதயத்தை தாருமப்பா, உணர்வை தாருமென்னு கேட்டு பாருங்க. அவனுக்கு எத்தனையோ தரம் கர்த்தர் உணர்த்த பார்க்கிறார் அவனுடைய வழி மாறுபாடாக இருக்கிறது என்று. அவன் உணரவில்லை. கடைசியில தான் கழுதையை கொண்டு உணர்த்த நினைக்கிறார். இப்ப கழுதை பேசின உடனே இவன் என்ன பண்ணியிருக்கணும்? ஆண்டவர் தான் மாறுபாடான வழின்னு சொல்லிட்டாரு, நம்ம திரும்பி போயிடுவோன்னு வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் உனக்கு சித்தம் இல்லைன்னா சொல்லும், அடா பாவி, அதுதான் சித்தம் இல்லைன்னு தானே வழியில வந்து தடையா நிற்கிறாரு. அதுக்கப்புறம் போய் அவர்கிட்ட போய் என்ன சித்தம் ஆண்டவரே, சித்தம் இல்லையா? செய்யறது முட்டாள்தனம். அதுல போய் அவர்கிட்ட ஏகம் சித்தம் கேட்கிறது. செய்கிறது நாம் விரும்புகிறதை செய்து கொண்டிருக்கிறோம், அவர்கிட்ட போய் சித்தம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் எப்படி பொறுத்துக் கொள்வார்? உங்களுடையதான கால்கள்
மாறுபாடான வழிகளிலே நடக்கும்போது உங்களுடைய சரீரம் எப்படி பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் தேவன் விரும்புகிறதான புத்தி உள்ள ஆராதனையை செய்கிறேன், எனக்குள்ளாய் ஆவியும் உண்மையும் தேவன் விரும்புகிறபடி இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் எப்படி நினைக்க முடியும்? தேவன் சீர்படுத்துவதற்கு நினைக்கிறார், இவன் முன்னேறி செல்வதற்கு நினைக்கிறான். கடைசியில் அந்த பிலேயாமனுடைய முடிவு உங்களுக்கு தெரியுமா? அவன் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான், நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக. அந்த நீதிமான் மரிக்கிறது போல நான் மரிப்பேனாக. கடைசியில் எப்படி செத்தான் தெரியுமா? துன்மார்க்கன் சாகிறது போல இஸ்ரவேல் ஜனங்களுடைய பட்டயத்தினால் வெட்டப்பட்டு செத்து போனான். யோசுவாவின் புஸ்தகத்தில் நீங்க போய் அதை வாசிக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கால்கள் நீதியின் வழியிலே நடவுவதற்கு, மாறுபாடான வழிகளில் அல்ல, மார்க்கம் தப்பி நினைக்கிறதானால் நட்சத்திரங்களாய் அல்ல, நேரான வழிகளிலே பெறுவதற்கு உங்களுடைய கால்களை முதலாவது பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுங்கள். அப்பதான் நீங்கள் தேவன் விரும்புகிற, அவர் அங்கீகரிக்கிற புத்தி உள்ள ஆராதனை செய்கிறவர்களாய் மாற முடியும். அந்த ஆராதனை உங்களுக்கு சாபத்தை அல்ல. ஆபிரகாமின் ஆராதனை அவனுடைய சன்னதிக்கு என்ன பண்ணி கொண்டு வந்தது? சாபத்தை, அடிமைத்தனம் என்கிற சாபத்தை கொண்டு வந்தது. உங்களுடைய ஆராதனை சாபமாய் அல்ல, உங்களுக்கு ஆசீர்வாதமாயும் ஜீவனாயும் மாறும். உங்களுக்கு தேவனை ஆராதிக்கிறேன் என்று சொல்லுகிற அநேக குடும்பங்கள் சாபத்திற்குள்ளாய் மூழ்கி கிடக்கிறது. அவர்களே சொல்லுகிறார்கள், நான் தேவனை இவ்வளவு தேடுறேன், எனக்கு பிரச்சனை தான் பெருகி கொண்டிருக்கிறது. நீங்க உண்மையாய் தேடுகிறது உண்மைன்னா பிரச்சனை வராதுன்னு நான் சொல்லல, அதோடு கூட தப்பிக்கொள்ளும்படியான போக்கை கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருப்பார். பிரச்சனை அல்ல உங்களை கலங்க பண்ணுவது, அவர் தப்பிக்கொள்ளும்படியாக உங்களுக்கு முன் வைத்திருக்கிற வழிகள் உங்களுடைய கண்களுக்கு தென்பட ஆரம்பிக்கும். நீங்கள் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு முன்னேறி செல்வீர்கள். நம்ம தான் வந்திருந்து கேட்குறோம், ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு தெளிவு வேணும், ஆண்டவரே என்னோடு கூட பேசும். கேட்குறோமா இல்லையா? இப்படி ஜெபம் பண்ற நம்முடைய வாழ்க்கையில வாலிபர்கள், கன்னிகைகள், பெரியோரே எல்லாம் சொல்றேன், ஆண்டவரே என்னோடு கூட பேசணும்னு சொல்ற நம்முடைய வாழ்க்கையில இன்னொரு எண்ணத்தை நமக்குள்ளால வச்சிருக்கிறார். அது என்ன தெரியுமா? நான் விரும்புகிறபடி கர்த்தர் பேசணும். அண்டர்ஸ்டாண்ட்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுது தானே? நான் விரும்புகிறபடி கர்த்தர் பேசணும். நாம் விரும்பாதபடி, நான் இதை செய்ய வேண்டும் என்று இருக்கிற காரியத்தை கர்த்தர் செய்யாதேன்னு பேசிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கி முதுகுக்கு பின்னால போட்டுக்கிட்டு, ஆஹா இது செட் ஆகாது, இது வேற, நம்ம இதே செய்திருவோம்னு போயிடுவோம். மாறுபாடான வழிகளிலே மார்க்கம் தப்பி அலைகிறதான நட்சத்திரங்களாக இருக்கிறோம். தேவனால் ஆராதனை அங்கீகரிக்கப்படவில்லை, ஆராதனைக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கல. இஸ்ரவேல் ஜனங்கள் உண்மையாய் தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்த போது அவர்களுக்கு என்ன வந்தது? ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் ஜீவனும் வந்தது கரங்களை கொட்டி. அப்ப ஆராதனை என்பது நீங்கள் மனுஷனை சேவிக்கிறதல்ல, சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனாகிய கர்த்தரை சேவிக்கிறது. அதுல எவ்வளவு பயமும் நடுக்கமும் இருக்கு. நான் இப்ப ஆராதனை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்னு உங்களுக்கு பிரசங்கிக்கல. புத்தி உள்ள ஆராதனையா இருக்கணும்னா நீங்களும் நானும் செலுத்த வேண்டிய கிரயம் என்ன? ஆவியும் உண்மையும் போதுமா? இல்லை, அதோடு கூட என்னுடைய சரீரம் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். நம்ம அநேக பேருடைய வழி கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்கிறது தெரியுமா? பிலேயாமனுடைய வழியை போல மாறுபாடான வழியாக இருக்கிறது. மாறுபாடான வழியாக இருக்கிறது. நீங்கள் தான் தேவ சமூகத்தில் கேட்குறீங்க, ஆண்டவரே உம்முடைய சித்தம்னு. கர்த்தர் தம்முடைய தயவுள்ள சித்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தும் போது அது நீங்கள் விரும்பத்தகாததாக இருக்குமே. ஆனால் நீங்கள் மீறி மாறுபாடான வழிகளிலே நடக்கிறீர்கள். நடக்கிறவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள், காரியங்களை மூடி மறைக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். சாபம் அவர்களோடு கூட நின்று போவதில்லை, மரணம் அவர்களோடு கூட நின்று போவதில்லை. தவறு செய்கிறவனுக்கும் தவறு செய்கிறவர்களுக்கு உதவியாய் ஒத்தாசையாய் இருந்து காரியங்களை மூடி மறைக்கிறவர்களுக்கும் அது சாபத்தையும் மரணத்தையும் கொண்டு வரும். நீங்கள் யாராயிருக்கிறீர்கள்? நீங்கள் யாராயிருக்கிறீர்கள்? அநீதிக்கு துணை போகிறவர்களாக இருக்கிறீர்களா? நீங்கள் யார்? வாலிபரே நீ யார்? கன்னிகையே நீ யார்? சகோதர சகோதரி நீங்க யார்? கொஞ்சம் நிதானித்து பாருங்கள். இந்த காலை வேளையில் என்னுடைய கால்கள் எந்த வழியில் நடக்குது அப்படிங்கிறது தெளிவாய் கண்டுபிடித்து விட்டீர்களே. ஆனால் நான் இன்னைக்கு சொல்கிறேன், மறுபடியும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். நீங்கள் இப்போ இருக்கிறதுல திருப்தி அடைஞ்சிடாதீங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டங்கள் பெரிது. அருமையான மகள் ஒரு பாட்டு பாடினாலே அதே போல், என் திட்டங்கள்
சின்னது ஆண்டவரே. அது எப்போ தெரியுமா எனக்கு புரிஞ்சிச்சு? உம்முடைய திட்டங்களை நான் அறிந்து கொண்ட போது. அது வரைக்கும் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், என்னை குறித்து என் குடும்பத்தை குறித்து நான் வச்சிருக்கிற திட்டம் தான் பெருசுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் உமக்கு முன்னால் என்னை நிறுத்தின போதுதான் என் திட்டங்கள் சின்னது, என்னை குறித்து என் குடும்பத்தை குறித்து நான் வைத்திருக்கிற கரிசனை சின்னது, நீர் எனக்காக என் குடும்பத்திற்காக வைத்திருக்கிறதான திட்டங்கள் பெரிது என கண்டு கொண்டேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஆமென். புரியுது தானே உங்களுக்கு? இதெல்லாம் ஆழமான செய்திகள் கிடையாது, மிகவும் மேலோட்டமான செய்திகள் தான். ஆனால் அவைகளை கற்றுக்கொண்டு அதன்படி நடக்கணும், அதுதான் உண்மை. ஆராதனை என்பது உங்களை திருப்திப்படுத்துவதல்ல, தேவனை திருப்திப்படுத்துவது. தேவனை திருப்திப்படுத்துகிற ஆராதனை செய்கிறவர்கள் ஒருபோதும் அநீதியின் பாதையிலே மார்க்கம் தப்பி அலைகிறதான நட்சத்திரங்களாய் அல்ல, தங்களுடைய வழிகள் மாறுபாடானதை அல்ல, தேவ பாதையிலே நடக்கிற தேவனுக்கு பயந்தவர்களாய் மாறுவார்கள். கரங்களை கொட்டி 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு இங்க பிலேயாம் செய்த தவறை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியத்தை சொல்லுகிறார். வாசிக்கலாம். 2 பேதுரு 2:15. நல்ல கவனிங்க. செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி. அதுக்கு கீழே வசனம் இருக்கு. தன்னுடைய அக்கிரமத்து நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிகேட்டை தடுத்தது. சில வேளையில் உனக்கு மனைவி உனக்கு தீர்க்கதரிசியா மாறுறா, கழுதையா, கேட்கறது கிடையாது. சில வேளைகளில் உங்களுடைய கணவன் உங்களுக்கு தீர்க்கதரிசியாய் மாறுகிறார், கழுதையாய், கேட்கறது கிடையாது. உன்னை விட நான் 4 எழுத்து படித்த ஆள், நீ சொல்லி நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கணவன் மனைவி என்கிற உறவு அப்படி அல்ல. கர்த்தருக்குட்பட்ட உறவு என்பது கணவன் சொல்லுவதை மனைவியும் நிதானிக்க வேண்டும், மனைவி சொல்வதை கணவனும் நிதானிக்க வேண்டும். இனி பிள்ளைகள் என்கிற கழுதையை கொண்டு சில வேளைகளில் கர்த்தர் பேசுவார். நீ எனக்கு ஆலோசனை சொல்றதுக்கு வளர்ந்துட்டியான்னு கேட்டுறக்கூடாது. சில வேளைகளில் அந்த பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஒட்டனை கண்ணாப்பை எடுத்துடக்கூடாது, கரண்டி எடுத்துடக்கூடாது, பெருக்குமாற எடுத்துடக்கூடாது. நீ எனக்கு புத்தி சொல்ற அளவுக்கு வளர்ந்துட்டியா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற? பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய பெற்றோரை பார்க்கலும் படித்திருக்கலாம், டிகிரி ஹோல்டராக இருக்கலாம், ஏன் அறிவு நிறைந்தவர்களாக இருக்கலாம், அழகு நிறைந்தவர்களாக இருக்கலாம், திறமை நிறைந்தவர்களாக இருக்கலாம். சில வேளைகளிலே உங்களுடைய வழிகளை சீர்படுத்தும்படிக்கு தகப்பன் என்கிற கழுதையை கொண்டு, தாய் என்கிற கழுதையை கொண்டு கர்த்தர் பேசி எச்சரிப்பார். உங்களுக்கு என்ன தெரியும்? நான் கேட்குறேன், எங்களுக்கு தெரியாதது என்ன உங்களுக்கு தெரியும்? ஒரு காரியத்தை சொல்லுங்க, நான் சொல்லவா? எங்களுடைய அனுபவத்தின் அருகிலே இன்னும் உங்களுடைய கல்வியின் அறிவு வந்து சேரவில்லை என்பேன். நீங்கள் இப்போ இருக்கிறத பார்க்குறீங்க, நாங்கள் கொஞ்சம் தூரத்தை பார்க்குறோம். உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். சில வேளைகளில் நாங்கள் சொல்லுகிற நல்ல வார்த்தைகள் கூட உங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாததுக்கு காரணம் அதுதான். இவன் என்ன நினைக்கிறான்? கழுதை தானே சொல்லுச்சு, எதுவுமே பேசியிருக்க கூடாது. அதுக்கப்புறம் அவன் திரும்பி போயிருக்கணும். கர்த்தருடைய பார்வைக்கு என்னுடைய வழி நீதியற்றதாய் மாறுபாடானதாய் இருக்கிறது. நான் எப்படியாவது போயிடுறேன், வேண்டாம், இனி கோடி தந்தாலும் வேண்டாம். அவர் இல்லை நீ திரும்பி போன சொன்னாலும் நீ அங்கே தான் போகிற. உனக்கு இருதயம் எங்கே இணைக்கப்பட்டது? பாலாக்கின் மேலும் அவன் கொடுக்கிற வெகுமதிகளின் மேலும் உன்னுடைய இருதயம் இணைக்கப்பட்டிருக்கிறது. அவன் அநீதத்தின் கூலியை விரும்புகிறவனாயிருந்தான். அதனாலதான் மாறுபாடான வழியில் அவனுடைய கால்கள் விரைந்தோடுவதற்கு தன்னுடைய வாழ்க்கையை விற்று போட்டிருந்தான். இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படிதான். தங்களுடைய எதிர்பார்ப்புகள், தங்களுடைய ஆசைகள், விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக தங்களுடைய கால்களை தேவன் விரும்பாத மாறுபாடான வழிகளில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு மேல கர்த்தர் தேவ ஊழியக்காரனை கொண்டு பேசியாச்சோன்னா குத்தி பேசுறாரு. நோ, யாரும் யாரையும் குத்தி பேச முடியாது. தேவன் உன்னோடு கூட எச்சரித்து உணர்த்துகிறார். நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? தேவ சப்தத்திற்கு கீழ்ப்படிந்து உன்னை தாழ்த்தி மனம் திரும்ப வேண்டும். என் பிள்ளைங்க நினைச்சிடக்கூடாது, என் அப்பா தானே பேசுறாரு, அவரை பற்றி எனக்கு தெரியாதான்னு. என்னுடைய மனைவி நினைச்சிடக்கூடாது, என் கணவன் தானே பேசுறாரு, தெரிஞ்சுதான் பேசுறாரு, பரவாயில்லை. என்னுடைய சபையார் நினைச்சிடக்கூடாது,
பாஸ்டரை தெரியாதா எதையாவது கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பார். அவருக்கு வேற வேலை இல்லை. 4 வார்த்தை கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை உயர்த்துவார், உன் எல்லைகளை விசாலமாக்குவார், உன்னுடைய களஞ்சியங்கள் நிரம்பி வழியும்னு சொல்லுவார். பண்ணு பார்த்தா அவர் சொல்றாரு இதெல்லாம் நடக்கான, நீ இதை விடணும். நான் எதையும் விடுறதுக்கு தயாரா இல்லை. ஆனால் நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், என்னுடைய எல்லைகள் விசாலமாக வேண்டும், என்னுடைய களஞ்சியங்கள் நிரம்பி வழிய வேண்டும். நான் சொல்றேன் சாத்தியமே கிடையாது. இப்படியாக சொல்லுகிறேன். சில வேளைகளில் நீங்கள் எதிர்பார்க்கிற சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கலாம், ஆனால் அவைகளின் முடிவு தீமையாய் மாறுகிறது. அதனால தான் வேதம் சொல்கிறது கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்று அறிந்து. கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்று அறிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். தேவன் உன்னை வைத்திருக்கிற ஸ்தானத்தை விட்டு நீயா கீழே இறங்கி போகணும்னு நினைக்காத. நீ விரும்புகிற வழியில நடக்கணும்னு நினைக்காத. தேவன் உன்னை ஒரு ஸ்தானத்தில் வைத்திருக்கிறாரா, அந்த ஸ்தானத்தில் நிலைத்திரு. உன்னை அந்த ஸ்தானத்தில் வச்சது கர்த்தர். ஆமென். இறங்கி வர்றதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது. அல்லேலூயா. அதே போல அதை விட ஒரு படி மேலே ஏறுறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது. உலகத்தில் நல்லா கவனிங்க அந்த வசனத்தை, அந்த 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் 16, செம்மையான வழியை விட்டு தப்பி. அப்ப இவனுடைய வழி எப்படி இருந்துச்சு? கர்த்தர் நியமித்த வழியிலிருந்து விலகி தனக்கு நலமாய் தோன்றின வழியில நடந்தான். தப்பி நடந்து பேயரின் குமாரன் ஆகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதத்தின் கூலிய. அவன் ஏன் அவனுடைய வழி மாறுபாடா இருந்துச்சு? ஏன் கர்த்தர் நியமித்த வழியை விட்டு தப்பி போனா? அநீதத்தின் கூலிய. நான் ஏற்கனவே சொன்னேனே, இவனுடைய இருதயம் இன்னமும் எங்கதான் இருக்கு? பாலாக்கின் மேலும் பாலாக்கு கொடுக்கிறதான வெகுமதிகளின் மேலும் கனத்தின் மேலும் இருக்கிறது. இன்னைக்கு நிறைய ஊழியக்கார பயக்களுக்கு முதுகெலும்பு இல்லாமல் போனதுக்கு காரணம் மனுஷரால் வருகிற கனத்தையும் மகிமையும் அவர்கள் செய்கிறதான பணத்திற்காகவும் பொருளுக்காகவும் சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிறார்கள். வரமாட்டான், போயிடுவான், போறவன் போவான், இருப்பவன் இருப்பான். கர்த்தருடைய சபையில நாட்டின நற்றையானால் அது அங்க இருக்கும். கர்த்தர் பிடுங்குகிறதே ஆனால் அது போகும். அதை குறித்து கவலைப்படாத. இருக்கிறது நெற்பணியாய் நல்ல கோதுமை மணியாய் மாறட்டும். களஞ்சியமாகிய பரலோகத்தில் சேர்க்கப்படத்தக்கதாய் வரட்டும். ஆமென். நிமிர்ந்து நில்லு, சத்தியத்துக்காக தூண ஆதாரமா நில்லு. ஏன் குனிஞ்சு கொடுக்கிற? நான் குறை கூறுகிறேன் என்று நினைத்து விடாதிருங்கள். இன்னைக்கு சபைகள் பாழாய் போவதற்கு, தேவ திட்டங்கள் அவமாகி போவதற்கு, தேசம் இயேசுவை அறியாததற்கு காரணம் அதுதான். பிலேயாமை போல தப்பாய் தங்களுக்கு நலமான வழிகளில் நடந்து மனுஷர்களை பிரியப்படுத்தி அவர்களால் வருகிற கனத்திற்கும் மகிமைக்காகவும் அந்த பொருளுக்காகவும் அவர்களை பிரியப்படுத்தி அவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு அவர்களுக்காக வாழுகிற வாழ்க்கை சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைத்து விட்டார்கள். அந்த 16வது வசனத்தில் தன்னுடைய அக்கிரமத்து நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் என்ன பேசிச்சு? மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிக்கேட்டை தடுத்தது. ஆனால் இவன் தடைப்பட்டானா? இல்லை, தொடர்ந்து போனான். ஒரு வசனத்தை கூட வாசித்து முடிக்க போறோம் இன்னைக்கு, அவ்வளவுதான். யூதா 11வது வசனத்தை வாசிக்கலாம். இவர்களுக்கு ஐயோ, பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்து ஓடி இவர்களுக்கு ஐயோ. யாருக்கு? பிலேயாமனுடைய வழியில நடக்கிறவர்களுக்கு. தேவஜனமே, உங்களுடைய கால்கள் தேவன் விரும்புகிற நீதியின் பாதைகளில் நடக்கிறதா? நீங்கள் செய்கிறது புத்தி உள்ள ஆராதனையானால் உங்களுடைய சரீரங்கள் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டது உண்மையானால் மாறுபாடான வழிகளில் அல்ல, நீங்கள் விரும்புகிற வழிகளில் அல்ல, செம்மையான வழியில் நடக்கும் கரங்களை கொட்டி. சங்கீதம் 23:3 தாவீது சொல்லுவான், நான் என்னுடைய வழி நீதி நிறைந்த வழியாக இருக்கணுங்கிறதுக்காக, என்னுடைய நடக்கைகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நீதி நிறைந்த நடக்கைகளாக இருக்கணும்னாங்கிறதுக்காக, என்னுடைய கால்கள் நீதியின் பாதையில் நடக்கணுங்கிறதுக்காக தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். அவர் நடத்துகிறார். நீங்கள் நடக்கிறதுக்கு ஆயத்தமா? ஒரு காரியம்தான் பேசி முடிஞ்சிச்சு, இன்னும் 5 காரியங்கள் இருக்கிறது. நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, ஜீவன் உள்ள தேவனை ஆராதிக்கும்படி அழைக்கப்பட்ட கூட்டம். அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் உள்ளவர்களாக இருந்தோம். உங்களுக்காக எனக்காக அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக வந்தா, தன்னை தாமே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தா. அவர் பலியாக ஒப்பு கொடுத்ததினாலே இப்பொழுது நாம் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக நான் என் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாய் காத்து கொண்டால் போதும்.
என்னுடைய அவயங்களை ஜீவ பலியாக கிறிஸ்துவினுடைய பரிபூரண சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தால் போதும். நான் கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறவனாய் மாறினால் போதும், பிழைத்திருக்கிறவளாய் மாறினால் போதும். என் ஆராதனை ஆவியும் உண்மையும் நிறைந்ததாய், கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுகிறதாய், ஆசீர்வாதம் நிறைந்ததாய், புத்தி உள்ள ஆராதனையை மாறும். அந்த ஆராதனை செய்வதற்கு தேவனுக்கு நேராய் திரும்புவோ, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படியே ஒரு நிமிடம் நேரம் முழங்கால் படியிடுவோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். ஆராதனை செய்வதற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஆவியோடு உண்மையோடும் ஆராதிப்பதற்கென்று. காரணம், தேவன் ஆவியாயிருக்கிறார், அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவரை போல நம்ம மாறி அவரை ஆராதிக்கணும். நம்முடைய ஆராதனை புத்தி உள்ள ஆராதனையாக இருக்கணும்னா, தேவன் விரும்புகிற ஆராதனையாக இருக்கணும்னா, தேவஜனமே ஹல்லேலூயா. நம்முடைய அவயங்கள் அல்லது நம்முடைய சரீரம் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். உன் கால்கள் நீதியின் பாதையில் நடக்கிறதா? மீன் சுண்ட கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவைகளாயிருக்கிறதா? அன்பு வாலிபனே, கன்னிகையே, பிரிய சகோதர சகோதரி, கர்த்தர் எவ்வளவோ காலமாக உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார், எச்சரிக்கிறார், கடிந்து கொள்கிறார். அவருடைய சப்தத்திற்கு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு கொடுத்திருக்கிறீர்களா? இல்லை, மாறுபாடான வழிகளிலே கோணலாய் நடந்து, உங்களுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகளிலே நடந்து மரணத்திற்கு பாத்திரவான்களாய் மாறப்போகிறீர்களா? நீங்கள் யார்? இந்த வேளையில் யோசிப்போம். இனியாகலும் என்னுடைய ஆராதனை புத்தி உள்ள ஆராதனையை மாறுவதற்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.